ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்கன் ரெசிபி தான். எல்லாருக்குமே பிடிச்ச, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் சிக்கன் தான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிறோம். வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா 1/2 kg 1/2 கிலோ சிக்கன் வாங்கியாச்சு. நல்லா பார்த்திங்கன்னா 2 தடவையாவது க்ளீன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலுமிச்சம்பழ சாறு தான் பிழிஞ்சு விடணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நிறையா சேர்த்துக்கிட்டேன். டொமேட்டோ சாஸ் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா சிக்கன் மேலேயும் படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா புளிப்பாக இருக்கும். அதே போல் மிளகுத்தூளும் பார்த்திங்கன்னா எல்லா சிக்கன் துண்டுகளையும் படுற மாதிரி இந்த மாதிரி பேக்கெட்டை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இந்த 3மே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் தூள் உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸோட பவுடர் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது கொஞ்சம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை லைட்டாக மட்டும் சேர்க்கணும், ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போது தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. தயிர் அதிகமாக சேர்த்தோம்னா தண்ணியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு சில்லி பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையுமே அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணணும். இப்போ மஞ்சத்தூள் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷமாவது பார்த்திங்க அப்படின்னா எல்லா சிக்கனையும் நம்ம சேர்த்த அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காற்றே உள்ளே போகாத அளவுக்கு டைட்டாக ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 மணி நேரம் இல்லைன்னா 3 மணி நேரம் நீங்கள் பார்த்திங்கன்னா, நான் வெளியில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். 1 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு, 1/2 டம்ளர் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு, உப்பு சேர்த்துட்டு சில்லி பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு சிக்கன் பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாவில். அதை எடுத்து நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நல்ல தண்ணியாக வச்சுக்கோங்க. நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நம்ம பீஸை போட்டுறணும். கேப் இல்லாமல் நீங்கள் மாவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே நல்லா சேர்த்துறணும். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சேர்த்துக்கிட்டு தண்ணியில் போட்டுருங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா சேர்த்துருங்க. அந்த மாதிரி போட்டுட்டு உடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடணும். இன்னொருத்தவங்க நமக்கு ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மாவை பரட்டிட்டு அவங்கள தண்ணியில் போட்டு திரும்ப மாவில் போட்டு எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கே திரும்ப செய்யும்போது எந்த பீஸ் தண்ணியில் போட்டேன் எந்த பீஸ் மாவில் பரட்டினேன்னு கொஞ்சம் குழப்பிச்சு, அதனால தான். இந்த மாதிரி பரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை தண்ணியில் போட்டுட்டு அந்த பீஸ் எடுத்து மறுபடியும் மாவில் போடுங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் தண்ணியில் போட்டு மறுபடியும் மாவில் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது 2 பீஸுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்போம். பொரிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு வாசனை வந்துச்சு. எப்படா பொரித்து எடுப்போம் அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. எப்போ டேஸ்ட் பண்ணுவோன்றது இருந்துச்சு. ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு வரும் பாப்கார்ன் சிக்கன். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலே செய்யக்கூடிய பாப்கார்ன் சிக்கன். தேங்க்யூ.